Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன anime பார்க்க போகிறோம்னா எக்ஸியான் சாகா டிடியோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு இருக்கேன். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஆட்கள் எல்லாம் மறுபடியும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு பயங்கர டயர்டாக நடக்கக்கூட முடியல, அப்படியே மூச்சு வாங்கிட்டே வர. டே கான், இங்கே பாரா, நம்ம சிட்டியை நெருங்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வா போகலாம். அங்கே போயிட்டோன்னா டீசெண்டான மீலும் நல்லா தூக்கம் வர ஒரு ஃப்ளஃபியான பெட்டும் தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லட்டா. இந்த மாதிரிலாம் ஏமாத்திக்கிறதுங்க. சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பெரியவங்க ஏமாத்தி நான் வாழ்ந்துருக்கேன். நான் வந்து ட்ரிப்புன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு என்ன ஒரு டெஸ்ட் வச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி நீ இப்போ பண்ணுறியா? இதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்டா இப்படி இருக்கீங்க? இதனால தான்டா எனக்கு ட்ரஸ்ட் இஷ்யூலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி, என்னடா பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற தான் சுற்றி இருக்கவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு தான் காலங்காலத்தில் டைரியை சாப்பிடாதான்னு சொன்னேன். இந்த பைத்தியக்காரத்தனத்தை ஏன்டா பண்ணுற லூசு பையிலே அப்படின்ற மாதிரி மெய்டு சொல்ல, என்னை பார்த்து ஏன்டி லூசுன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் நம்மால் கத்திட்டு இருக்கான். பண்ணுறது ரொம்ப கன்றாவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. கன்றாவியா? அதுக்கு என்ன அர்த்தம்? ஓ, உங்கள் லாங்குவேஜில் நீ பேசுகிறியா? எனக்கு வந்து ஒரு தோணுது, என்னன்னா உங்கள் லாங்குவேஜ் நீ வந்து மறந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன் வார்த்தைகள் வந்து எல்லாமே சரியாகவே இல்லை. இங்கே இருக்க லாங்குவேஜை யூஸ் பண்ணுற, அதில் வந்து வேறு வேர்ட்ஸை போட்டு ஆட் பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால மண்டை வந்து ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பிரின்ஸை சொல்கிறேன். நீ சொல்கிறது தாம்மா எனக்கு சுத்தமாக புரியல. என்ன சொல்கிற? சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க. நீ பைத்தியக்காரன்டா. நான் சாதாரணமாக எந்த விஷயம் சொன்னாலும் உனக்கு புரியாது. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. உனக்கு எப்படா புரியும் அப்படின்ற மாதிரி அவங்க கலாய்ச்சிக்கிட்டே இருக்க. அப்பா, நான் அதர் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கேன்ப்பா. என்ன எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணணும்? நல்லா பண்ணுறது விட்டு எதுக்குப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க. நாங்கள் ஒன்றும் நல்லா தாண்டா நடத்துகிறோம் பைத்தியக்காரா, நான் ஒன்றும் போயெல்லாம் சொல்லு, அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி காட்டினா தான் தெரியுது. சிட்டி கிட்ட நெருங்கிட்டாங்க. உள்ள போனோடனே நம்மளால வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்ணுறா, நொறுக்கு தின்னிட்டு சுத்த அந்த பீச்சை பார்க்குறா. பீச் இருக்கு பக்கத்துலேயே. அந்த பீச்சில் அழகழகான பொண்ணுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பீஸை போட்டு நடக்க. இதை சொல்லி விட்டு நம்மால் பார்த்துட்டு இருக்கா. ஆஹா, இது வல்லவா சொர்க்கம். இப்படி தாண்டா இருக்கணும் வாழ்க்கைன்னா, சுவையான சோறும் அழகான பொண்ணுங்களும். இப்போதான் நான் காட்ட வேண்டிய நேரம். ஒரு லவ்வர் பாயா மாறி நான் லவ் ஹண்டிங்க்கு போக போகிறேன். ஏதாவது ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி அவளை இன்னைக்கு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து நின்றுட்டு இருக்கா. அப்போ நம்ம டீல் வந்து ட்ரெஸ் போட்டாமல் வராரு ஒன் பீஸில். இதை பார்த்து வந்து வெக்கப்பட்டு இருக்கா. என்னையா இது மாடு மாதிரி இருக்கு, ஹல்கோட இது மாதிரி ஜெராக் காப்பி மாதிரி இருக்கு. யாரா நீ ஐ படத்தில் வர விற்கிற மாதிரி செஸ்டெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் பணந்தரா எனக்கு வைக்க வருது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி, நீ பார்க்கறதுக்கு ஒல்லி குச்சியை எலும்பு மாதிரி இருக்கேடா அப்படின்ற மாதிரி அவன் கலாய்ச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம பிரின்சஸும் மேடும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணோம்? ஒரே இடத்துல ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட இந்த பையனோட ஆசைக்காக நம்ம இங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்விம் சூட்டுக்கு மாற்றிக்கிட்டு அப்படியே அந்த பீச்சுக்கு தான் போகிறாங்க. நம்ம பார்ட்டி என்னடா ஏடா கூடமா இருக்கு. ஒன்று நடானா லாலிகான் சின்ன பொண்ணு, இன்னொருத்தர் நடானா கொரிலா குட்டி மாதிரி இருக்கான், இன்னொன்று நடனா பொண்ணா பையனான்னு கூட தெரியல. இதுல நான் வேற ஒருத்தருக்கு ஒல்லி குச்சாட்டம். இது வந்து கோளாறான பார்ட்டி தான் இருக்குது. சரி விடு, நாம எதுவும் பேசக்கூடாது, ஏன்னா நாமளே ஒரு கோளாறு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறான். ஏன்டா புலம்பிக்கிட்டே வர, வாயை மூட்டு இங்க என்ஜாய் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆளுங்கெல்லாம் கேட்க. நம்ம மெய்ட் ரொம்ப அழகா இருக்கிறதுனால அவங்கள சுற்றி நிறைய ஆட்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 2 பசங்க வந்து அவங்களை பிக்கப் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா வழிஞ்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்மால் பின்னாடி போயிட்டு என்ன பண்றா, அது பொண்ணு இல்லை பையன், 2 பால் இருக்கு அதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறா. எடுத்து அப்படியா, அட பாவி, ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணுன்ற மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்க. நான் மட்டும் வந்து இங்கே கஷ்டப்படணுமா, நீயும் கஷ்டப்படுறீ, நான் சந்தோஷமாலாம் எவனும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் ட்விஸ்ட் வச்சுட்டு இருக்கேன். ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த 2 பசங்களும் பால் இருந்தா என்ன இல்லைனா என்ன, காதலுக்கு வந்து தடைகள் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை பற்றி பேசிட்டு இருக்கானுங்க. அடா பாவிங்களா, இந்த உலகத்தில் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குதா? மனுஷனே இல்லடா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அவங்க பார்த்தீங்கன்னா ஜாலியாக போய் இவங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, பொண்ணுங்க பசங்கன்னு சொல்லிட்டு. என்னடா கர்மம் இது, இதுக்காக இந்த லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பார்க்கறதுக்கே கொஞ்சம் கோளாறான கும்பலா இருக்குது. இதெல்லாம் இந்த நாட்டுல இருந்து அழிகிடும்பா. எதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு தெரியல. முதல்ல எதுக்காக அவ பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருக்கா? ஒரு பையன் தானே, ஒன்னு பையனா இருக்கணும் இல்ல பொண்ணா இருக்கணும். ரெண்டுத்துக்கு நடுவில் எதுக்கு டிரான்ஜெண்டரா இருக்காங்க? அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு இவன் எகிரி குச்சிக்கிட்டே இருக்கான். டே, நீ ஏன்டா புலம்பிட்டு இருக்க? அது அவளோட விருப்பம், அதுலயே நீ கை விட்டணுன்ற, எங்களுக்கு அதனால என்ன பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும், இது பிரச்சனை இல்லையா? அப்படி என்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க, சீல் என்ன சொல்றான், அவன் நல்லா குக் பண்ணுவான் அப்படின்றா. இந்த பிரின்சஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவன் வந்து நல்ல மியூசிஷியன், அது மட்டும் இல்லாம மெடிசன்ல நல்ல நாலேஜ் இருக்கு, அவளை மாதிரி ஒரு சிறப்பான டாக்டரை கூட நீ பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து திறமை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது நல்லா குக் பண்ணுவா, நல்லா மெடிசன்ஸை ஹேண்டில் பண்ணுவா, அது மட்டும் இல்லாம மியூசிஷியன், இதெல்லாம் காரணமா வச்சு சொல்றீங்களா? அதெல்லாம் ஓகே தான்ப்பா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பொண்ணா பையனான்னு சொல்லிட்டு அவளே முடிவு பண்ணா எப்படா, இதுக்கு என்ன வந்து ட்விஸ்ட் வைக்கிறீங்க, எனக்கு அதான் சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. சரி, உனக்கு வந்து இந்த கதையை நான் வந்து சொல்றேன், வெளியே யார்கிட்டே சொல்லாத, அவளுக்கு என்ன நடந்துச்சு, எதனால அவள் பொண்ணா மாறினா அப்படின்ற கதையை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம மேரியானோட ஒரு ஹிஸ்டரியை தான் சொல்றாங்க.
என்னன்னா, அவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதில தான் வளர்ந்துருக்காங்க. இந்த சைனீஸ் எல்லாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த டெம்பிள் மாரி இருக்கும். அங்க நெறைய மாங்க்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க, ட்ரெய்னிங் எடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில தான் வந்து பொறந்திருக்கா போல. நல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் ட்ரெய்னிங் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பையனா தான் இருந்திருக்கான். அவங்க வீட்லயே சின்ன பையனா இருந்தாலும், ரொம்ப சின்ன வயசுலயே அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ வந்து பெர்ஃபெக்ட்டா கத்துக்கிறான். அதனால அவங்க அப்பா என்ன பண்றான், அவருக்கு ஒரு கிஃப்ட்டா ஒரு சின்ன கத்திய குடுக்குறாரு. இது எங்க அப்பா எனக்காக குடுத்தது. ஏன்னா நீ ரொம்ப திறமையான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக, அவனோட 2 அண்ணங்க இருக்கானுங்க. அவனுக்கு முன்னாடி பிறந்தவனுங்க. அவனுங்க என்ன சொல்றான்னா, சின்ன பையனான இவனுக்கு எதுக்கு அந்த சீக்ரெட் டெக்னிக்க சொல்லி தர போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இவன தான் லீடர் ஆக்கணும்னு ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு தானே அது வரணும்னு. ஏன்னா நீங்க தான் இந்த உலகத்திலே சிறந்தவர். அது மட்டும் இல்லாம எங்க எல்லாருக்கும் முன்னாடி பிறந்தவர் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல பிறந்த மிடில் பையன் என்ன பண்றான், பெரிய பையனை ஏத்தி விடுறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், உண்மையை பார்த்தோன்னா அவனுக்கு தான் திறமை அதிகம். அதனால அந்த பொசிஷன் அவனுக்கு போறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. நீ ஏன்டா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கவும், மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு பார்த்தா நம்ம எல்லாருக்கும் திறமை ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டர்ஃப்ளையை போட்டு தள்ளிடுறான். இதுக்காக இவனை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்க குறுக்க நம்ம கான் நிறுத்திட்டு, எப்பா இதை நான் நிறைய ஸ்டோரியில பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அவங்க 2-3 கேங்கா பிரிஞ்சுக்குவாங்க, பிரிஞ்சுக்கிட்டு அடிச்சுக்குவாங்க யார் வந்து டாப்ல வரணும்ட்டு. இதானே அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்லையே உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கேன், நீ சொன்ன மாதிரி தான் ஆச்சு. கொஞ்ச நாள்லயே அந்த பிரச்சனையும் வெடிச்சுது. அந்த பிரச்சனையில என்ன ஆச்சுன்னா, அவங்க அப்பாவை யாரோ ஒருத்தர் கொன்னுட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. கொன்னுட்டு அவங்கள புதைச்சிட்டு இருக்கும்போது இந்த பெரிய பையன் அழுதுகிட்டே இருப்பான். அப்ப நம்ம மரியாதை என்ன சொல்லுவானா, எதுக்காக அழுறீங்க, அப்படி அழுதிங்கன்னா ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸா அவனுக்கு வந்து அசிங்கம் பண்ற மாதிரி அவரை நல்லா வழி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீயே கொன்னுட்டு நீயே இந்த மாதிரி பேசுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு மிடில் பிறந்த பையன் வந்து கத்துறான். எனது நான் கூட ஆமா இந்த கத்தியை பாரு, இது அங்க நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இது உன்னோட தானே, அப்பா உங்ககிட்ட தான் இதை கொடுத்துட்டு போனாரு அப்படின்னா நீ தானே இவனை கொல்ல அப்படின்ற மாதிரி அவ கேட்க வந்து எந்த பதிலுமே சொல்லாம மறைச்சிடுறான். எதுக்காகடா இப்படி மறைச்சிக்கிட்டு இருக்கான், உண்மையை போட்டு உடைக்க வேண்டியதுன்னு. எப்படி பார்த்தாலும் அந்த மிடில் பிறந்த பையன் தான் வந்து அவங்க அப்பா கொண்டிருக்கணும், எதுக்காக உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம கான் கேட்க, அப்படி உண்மையை சொன்னா என்ன ஆக போகுது, பிரச்சனை இன்னும் பெருசாகும், ஃபேமிலி இன்னும் துண்டு துண்டா உடையும், பிரச்சனைகள் எதுவுமே வெளியே வரக்கூடாதுன்றதுனால தான் அதை மறைச்சான். ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு, அவன் என்னதான் அவங்க அப்பாவை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் பரவனாலும் சப்போர்ட் வந்து அவனுக்கு தான் இருந்தது அடுத்த லீடர் ஆகணும்னு சொல்லி. அதனால இந்த பிரச்சனை அதோட முடியல, அதுக்கப்புறமும் நடந்தது அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அவங்க அண்ணனை வந்து தூண்டி விட்றான். இந்த மாதிரி அப்பாவே கொண்டுட்டா எதுக்கு ரிவெஞ்ச் எடுக்காமல் இருக்க அப்படின்ற மாதிரி தூண்டி விட, அவன் என்ன பண்ணுறான்னா, சும்மா உட்காந்துட்டு இருக்க மாதிரி என்ன கொல்றதுக்காக தான் வந்து பின்னாடி கத்தி எடுத்து குத்த அதுலேருந்து தப்பிச்சிடுறான். அண்ணன் நீங்கள் என்னென்ன எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன மன்னிச்சிடுறான், மார்ஷியல் ஆர்ட்ஸில் நீ தான் என்னோட மேலே இருக்க, சுப்பீரியராக இருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த சீக்ரெட் ஆர்ட்ஸை கற்றுக்கணுன்றதுக்காக தான் உன்னை கொல்றதுக்கு நான் வந்தேன். இருந்தாலும் இப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீ தான் எப்பயுமே எனக்கு மேலே இருக்குன்றது இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. என்னோட சூப்பரான டெக்னிக்கே நீ வந்து டாச் பண்ணிட்ட. இந்த இடத்தோட மாஸ்டர் ஆகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தகுதி இல்லை, இந்த இடத்துல நான் வந்து இருக்கிறதுக்கு தகுதியே எனக்கு கிடையாது. அதனால நான் இங்கேருந்து கிளம்ப போகிற ஃபேமிலியும் எல்லாத்தையும் விட்டுட்டு, அதனால நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை வெளியே எங்கேயும் நான் காமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன். மொத்த ஐடென்டிட்டியும் மறைச்சிட்டு நான் வெளியே போயிட்டு ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் வந்துடுறான். இதுதான் கதை அப்படின்ற மாதிரி சொல்லு. சரி கதையெல்லாம் ஓகே தான், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல, அவன் எதுக்காக பெண்ணெலாம் மாறினான், அதை நீ சொல்லவே இல்லையடா பைத்தியக்கார அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ அதான் விஷயமா, ஓ ஆமாப்பா நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. எப்பா உருட்டுறது இருந்தால் கொஞ்சம் நல்லா உருட்டப்பா, என்ன நம்பிட்டு இருப்பா கொஞ்சம் நேரத்தில், கடைசியாக சொன்ன பற்றி அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் வந்து மாறத்துக்கான ரீசன் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுலேருந்து நான் கதையை சொல்கிறேன், கதையோட முடிவு அது கிடையாது, ஆரம்பமே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த பிரின்சஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த கதையோட கண்டினியூஷன் சொல்கிறாங்க. என்னன்னா வெளியே ஓடி வந்து நம்ம மாரியன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மைக் அடிச்சு விழுந்திருக்கான். அப்படியே விழுந்த அவனை ஒரு சின்ன பொண்ணு வந்து காப்பாத்துறா. அவளோட ஸ்டோரி என்னன்னா, அவன் வந்து ஒரு பயங்கரமான மாஸ்டர் கிட்ட தப்பிச்சு ஓடி வந்திருக்கா. தப்பிச்சு ஓடி வந்திருக்கும் போது அவன் வந்து வெட்டு குத்தெல்லாம் குத்தி இருக்கான். அதுலேருந்து கூட பார்த்தீங்கன்னா உயிருக்காக இங்கே ஓடி வந்திருக்கா. இவனோட கதையும் கேட்கவும் இவன் வந்து சொல்லாம இருக்கிறான். சரி நீ சொல்லணுன்ற அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் ஒரு புது வாழ்க்கையை வளர்றதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அது ரொம்ப நல்லது. ஏன்னா நானும் அப்படி தான் பண்ணுறேன். எங்கேயும் போகிறதுக்கு நமக்கு இடம் இல்லைன்னா எல்லா இடத்துக்கும் சுற்றலாம்னு அர்த்தம் இல்லையா, அதனால இந்த உலகத்தை நம்ம சுற்றி வருவோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடங்களுக்கும் போய் ட்ராவல் பண்ணி அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி விற்று காசாக்கி சாப்பிட்டு அப்படியே அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்க. அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக இவனும் பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் வித்துறான். அவன் கூட இருந்த குதிரை, அதுக்கப்புறம் அவங்க அப்பா கொடுத்த கத்தி எல்லாத்தையும் விற்று அந்த காசை வச்சு அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருக்கான். ஆனாலும் உடம்பு சரியாக வர மாதிரியே இல்லை. அப்படியே ஒரு நாள் என்ன பண்ணுறான், அவனை தூக்கிட்டு ஒரு அருவி பக்கத்தில் போகிறான். அங்கே அந்த ஆற்றுல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்க. ஆஹா ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னை இங்கேருந்து விட்டுட்டு போயிடு, நீ உன்னோட வாழ்க்கையை வாழ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, கண்டிப்பாக நான் உன்னை விட்டு போக மாட்டேன், கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன், என்ன ஆனாலும் சரி அப்படின்ற மாதிரி இவன் சொல்லவும், அந்த பொண்ணு அப்படியே ஹாப்பியாக கண்ணை மூடுறான். என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவன் தட்டி கூப்பிடு. அந்த ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா உயிரை இழந்துடுறா. அதனால தான் இந்த பையன் வந்து பொண்ணா மாறி இருக்கான். அதாவது என்னன்னா, அந்த பொண்ணு இறந்துட்டா பார்த்தீங்களா சின்ன வயசுலேயே, அவளோட வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி அவள் வந்து இவன் மனசுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதனால இவ ஒரு பொண்ணா மாதிரி அவளோட வாழ்க்கையை இவ வாழ்ற மாதிரின்ட்டு இவளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கான். அதனால தான் வந்து மாறினா, அதான் ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம கானுக்கு ஃபேஸே மாறி போயிடுது. என்னடா இது காமெடியான கதைன்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஒரு ரொமான்ஸை குத்துட்டாங்களே, இதை கேட்ட என் மனசே உருகி போயிச்சேடா அப்படின்ற மாதிரி அப்படி கீழே பார்த்தா அவங்க ஜாலியாக விளையாடிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வராங்க. எதுக்காகடி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு பொண்ணா நீ நல்ல லைஃபை வாழணும், நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க லைட்டாக போதையில் இருக்காங்க போல. அப்படியே எகிரி எகிரி குச்சிட்டு நீ தண்ணி வேணும்னு கேட்க, நம்மால் தண்ணியை கொடுத்து அப்படியே அது மேலே சிந்திடுது. சரி தொடக்கலாம்னு சொல்லிட்டு டவல் எடுத்து வைக்கிறா. அப்படியே செஸ்ட் மேலே
மேலே கை வச்சிடறான். டேய் நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியுது, சரி வா நானே உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அவனை வந்து பெட் மேலே படுக்க வச்சு மேலே உட்காந்துக்கிறாங்க. ஏமா நான் ஏற்கனவே எனக்கு வந்து உனக்கு பிடிச்ச பொண்ணு இருக்கா, என் மேலே கை வைக்காத அப்படின்ற மாதிரி கத்த. சரி அப்படின்னா முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நான் அவனுக்கு வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிட்ட வர நம்மால் பார்த்தீங்கன்னா அப்படியே மைக் அடிச்சு வந்துடுறா. கட் பண்ணி இடத்துல தான் காமிக்கிறாங்க. தூக்கத்தில் எழுச்சி பார்த்தா பக்கத்தில் ஏதோ குழந்தை இருக்கு, என்னடான்னு பார்த்தா பக்கத்தில் அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. கலர் அடிச்சும் அவங்க வந்து எழுச்சிக்கிறான். நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு, டேய் நீ எதுவும் பண்ணதெல்லாம் நான் தான் அப்படின்ட்டு அப்படி இருந்துக்க. இந்த மாதிரிலாம் பண்ணாத, செத்து போனோட லவருக்காக இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒரு நல்ல பொண்ணா வாழு அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கேன். எனது செத்து போட என்னோட லவ்வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டர்ப் அடிக்கிறாங்க. என்னன்னா அது எல்லாமே இவங்க ஃபேக்காக கிரியேட் பண்ண ஸ்டோரி, இவன் வந்து கலாய்க்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இவனும் அதை நம்பிட்டான். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டீல் வந்து சும்மா உருட்டி இருக்கான், அதை தொடர்ந்து பிரின்சஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு உருட்டை இது எல்லாத்தையும் நம்பிட்டு ஒரு ரொமான்ஸ் ஸ்டோரி நினச்சிட்டு நம்மளால எமோஷனல் ஆகிட்டு இருப்பான். அடா பாவிங்களா இப்படியாடா ட்விஸ்ட் கொடுப்பீங்க, நானும் ஒரு சமயம் நம்பிட்டேன், இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கேன். சரி எதுக்காக மாறுறேன், உண்மையான ரீசனை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கவும், வேற எதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் மாறினேன், இதெல்லாம் ஒரு ரீசனாடா, ஆமா இதாண்டா என் ரீசனு, எனக்கு பிடிச்சிருக்கு அதனால மாறினேன், நீ கேட்ட அதனால சொன்னேன். சரி கடைசியாக ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வலிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஃபேக் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போக இவனும் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கான், என்னடா அவங்க சொன்னாங்க ஒண்ணுமே வந்து புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அங்க இங்க ஏடாகடமாக தான் போகும், ஆனால் ஃபன்னியா போகும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டடா பை பாய்.